வணக்கம் நண்பர்களே, அடங்காப்பற்று யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலியைத்தான் பார்க்க போகிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து இடம் மாற்றம் பெற்று சென்ற உத்தியோகத்தர்கள் மற்றும் ஓய்வு நிலையை பெற்ற உத்தியோகத்தர்களுக்கான ஒரு பிரியாவிடை நிகழ்வொன்றை முல்லைத்தீவு விவசாய திணைக்களம் மாவட்ட விவசாய பயிற்சி நிலைய மொட்டு சுட்டானில் ஒழுங்குபடுத்தியிருந்தது. அதனை ஒட்டி முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஓய்வு பெற்று சென்ற இடம் மாற்றம் பெற்று சென்ற உத்தியோகத்தர்களை விருந்தினர்கள் கௌரவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிகழ்வுகளை முழுமையாக பார்வையிட வேண்டுமாயின் எங்களது அடங்காப்பற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள் போவோம். இடம்பெற காத்திருக்கின்றது. ஆரம்பமாக விருந்தினர்களை வரவேற்று நடைபெறுகின்றது. ஓய்வு பெற்று சென்ற உத்தியோகர்களுக்கான கௌரவிப்பு மற்றும் சங்கமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்வுகள் ஆரம்பித்து மங்கள நிகழ்வு அந்த வகையில் முதலாவது சூழ்நிலை ஏற்றிருக்குமாறு திருமாவள விவசாய பணிப்பாளர் திருவதி சிவதேவன் அமையவர்களை அழைக்கின்றோம். அடுத்த சுழலாக இன்றைய நாளின் நாயகர்களான திருமதி ஜாமினி சசிலன் குமாரி அவர்களை அழைத்திருக்கிறோம். போட்டோ எடுக்கிறேன். அதனைத் தொடர்ந்து கனகலிங்கம் தனசீலன் அவர்களை அதனைத் தொடர்ந்து மோகன் வாயிசன் அவர்களே அடுத்த சுடனை ஹரிரத்னம் ரோஸ்டர் சால்வன் அவர்களே அடுத்த சுடனை மேரி இமல்கா அவர்களே அடுத்த சொல்வதனை இமானுவேல் ஜெயகாந்தன் அவர்களே அடுத்தபடியாக சுப்பிரமணியம் பத்மநாதன் அவர்களே எங்களுடைய இணையத்தில் கடமையாற்றி மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்திருந்த மற்றும் கடமையிலிருந்து ஓய்வு பெற்ற அனைவரும் நாங்கள் இந்த நிறுவனத்தில் கடமையாற்றிய காலம் மிகவும் சவாலான சூழ்நிலைகளில் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கடமையாற்றியிருக்கிறோம்.
செயலாளர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது இந்த அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற நமது விழாவின் நாயகர் நேரத்தை கருத்தில் கொண்டு அனைவரையும் இன்றைய இந்த விழாவானது உண்மையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் என்பது மிகவும் வளங்கள் நிறைந்த மாவட்டம், ஆனால் வசதிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தை வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இங்கு கடமையாற்றி இடமாற்றம் முழு நமது தொழிற்காலம் முழுவதுமே கடமையாற்றி இழைப்பாளியிருக்கிறார். அவர்களின் சேவையை நாம் இந்தியர்கள் பாராட்டி கௌரவித்தது இந்த மாவட்டத்தில் நடைமுறை வகையில் அவர்கள் உணர்ந்து அவர்களோடு அளவுடைய கடமையாக இருக்கிறது. அடுத்தபடியாக அழைத்திருக்கிறோம் ஆரியரத்தினம் ரோசன் சால்தான் அவர்களுக்கான பரிசீலனை வழங்க அவர்களுக்கான பரிசீலனை வழங்க அழைத்திருக்கிறோம் எஸ் நவயோகராய் அவர்கள். அடுத்தபடியாக அழைத்திருக்கிறோம் மேரி இமல்டா அவர்களுக்கான பரிசுகளை வழங்க அழைத்திருக்கிறோம் திசாவுமணி அவர்கள். அடுத்ததாக அழைத்திருக்கிறோம் ஆரோக்கியம் சந்திரசேகரம் அவர்கள். அவர்களுக்கான பரிசீலனை வழங்கிக்குமாறு தினகு அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கான பரிசீலனை வழங்கிக்குமாறு மனோகரன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக அழைத்திருக்கிறோம் சுப்பிரமணியம் பத்மநாதன் அவர்கள். அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக வதனன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக இமாறு ஜெயகாந்தன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக நடராசா அவர்களை அழைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக கனகலிங்கம் தனசீலன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கியுமாறு கல்யாண கிருஷ்ணன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக அழைத்திருக்கிறோம் மோகன் வாய்கேசன் அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக அற்புதலிங்கம் ஹரிஸ் அவர்களை அழைத்திருக்கிறோம். Anjilo, vamos,
மற்றும் பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எங்களோடு கடமை புரிந்து பணியிட மாற்றம் பெற்று மற்றும் ஓய்வு பெற்று சென்றிருக்கின்ற எங்களுடைய உத்தியோகத்தர்களை கௌரவித்து பிரியாத விடை வழங்குகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை விட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு அரசாங்கம் பணி என்பது அரசாங்கத்திற்கு சேவை செய்வது என்பதல்லாமல் எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்கின்ற உன்னதமான பணி என்பதற்கு அமைய வரி சுமந்த மண்ணாகிய முல்லைத்தீவு மண்ணிலே முல்லைத்தீவிலே பல காலம் சேவை புரிந்திருக்கின்ற எங்களுடைய உத்தியோகத்தர்களின் சேவையினை நாங்கள் போற்றுகின்றோம். அந்த வகையிலே இங்கு திரு சந்திரசேகரன் மற்றும் திரு பத்மநாதன் தன்னுடைய ஆளுமையான செயல்பாடுகளால் மாவட்டத்தின் விவசாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்கு பெற்றிய ஞாபகி சசிகலன் அவர்களுக்கான நினைவு பரிசுகள் தற்போது வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. உங்கள் அடுத்தபடியாக அடுத்த நினைவு பரிசுகளை வழங்கி வைக்குமாறு அழைத்திருக்கின்றேன். சர்வானந்தா அவர்களை அழைத்துக் கொண்டு எங்களுடைய மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்திலே சிறப்பான முறையிலே தனது கடமைகளை ஆற்றிய இமானுவேல் ஜெயகாந்தன் அவர்களுக்கான நினைவு பரிசுகள் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. தன்னுடைய காலத்திலே பலரது நம்பிக்கையை பெற்ற ஜெயகாந்தன் அவர்களுக்கான நினைவு பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டது. அடுத்தபடியாக மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்திலே பணியாற்றிய சுப்பிரமணியன் பத்மநாதன் அவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்கி வைக்குமாறு அழைத்திருக்கின்றேன். யசோதரன் அவர்களை மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தின் முன்னேற்றத்தில் பங்கு வகித்த சுப்பிரமணியன் பத்மநாதன் அவர்களுக்கான நினைவு பரிசுகள் தற்போது வழங்கி வைக்கப்படுகின்றது. அதே போலவே மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஆர்வம் சந்திரசேகரன் அவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்கி வைக்குமாறு கௌரி மிஸ் அவர்களை என்பதும் அழைத்திருக்கின்றேன். மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம் வளர்ச்சிக்கு நாங்கள் அனைவரதும் பங்களிப்பு மிக முக்கியமாக காணப்படுகிறது. உங்களது சேவைகளை பாராட்டி இந்த நினைவு பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்ததாக எங்களுடைய மாவட்ட காரியாலயத்தில் கணக்கு பிரிவிலே தனது திறமையான சேவை மூலம்
கடமையாற்றிய மேரி இவல்டா அவர்களுக்கான நிறைவு பரிசுகளை வழங்கியிருக்குமாறு திலகேஸ்வரி மிஸ் அவர்களை அழைத்திருக்கின்றேன். கணக்கியல் சேவையிலே தங்களின் சேவையும் மனப்பரிய சேவையாகும். தங்களின் சேவையினை பாராட்டி இந்த நினைவு பரிசுகள் எப்போது உங்களுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்ததாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே சிறந்த ஒரு தொழில்நுட்ப சேவையினை வழங்கி, அதாவது இந்த நாங்கள் இடமாற்றம் பெற்று சென்ற பின்பும் விவசாயிகள் எங்களிடம் கேட்கும் ஒரு பெயர் தான் நடுசீலன் என்ற பெயர். அவருடைய பிரிவு மாத்திரம் அல்லாமல் எங்களுடைய பிரிவு விவசாயிகள் கூட எங்க அந்த வெள்ளையன்னா இப்ப இல்லையா தொழிற்காயில் என்று கேட்கிற அளவுக்கு ஒரு தன்னுடைய சேவையினை மாநிலங்களுக்கு தொழிற்காய் பிரதேசங்களில் விரிவுபடுத்தி கனகலிங்கம் தரிசீலன் அவர்களுக்கான நினைவு பிரசனை வழங்கி வைக்குமாறு அழைத்திருக்கிறேன். நிகழ்கின்ற அவர்களை தங்களுடைய சேவையானது இந்த முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையாக காணப்பட்டது. தங்களுடைய சேவை மேலும் கிளிநொச்சி, அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களுக்கு கிடைக்க வாழ்த்தி இந்த நினைவு பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்ததாக மாந்தை கிழக்கு பிரதேசத்திலே அனைத்து விவசாய போராசிரியர் விருதுகளையும் கையாண்டு மிகவும் வெற்றிகரமான முறையிலே தனது தொழில்நுட்ப சேவையை வழங்கிய எங்களுக்கு வேலைக்கு வந்த புதுசுல அவர் நீங்க எல்லாருக்கும் இதுல கலைக்கைக்குள்ள அமைதியான வாய்ஸ் சொன்னீங்க. அதுல ஒரு சில சம்பவத்தை சொல்லணும். இந்த ஷீட் கொடுக்க ஒரு சில விவசாயிகள் மாட்டாளிகளுக்கு போயிருந்தாங்க. அப்ப மாட்டாளிகள் கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு அந்த இடத்துல விவசாயிகள் வேண்டியது போன புதுசு போன ஊர் எனக்கு அந்த வாய்ஸ் நாங்கள் கூப்பிடுவோம் ஐயோ அவர் நீங்களே பார்த்து முடிவெடுங்க. அப்படியே என்ன ஆளுமையா நீங்க அமைதியாக சொல்றீங்க அலுவலக. ஆனா தொழில்நுட்ப சேவையில எந்த கலைக்கும் அந்த கலைக்கு நீங்க ஒரு சிறப்பாக கொண்டு போனதுல பங்கு வந்து மிக அழகறியது. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் 3 உழைப்பு தொடக்கம் பாலப்பாண்டி உண்டாக பாண்டியன் அனைத்து பிரதேசங்களும் உங்களுடைய சேவை வந்து பரந்திருந்து காணப்பட்டு உங்களுடைய சேவையை பாராட்டின போது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதற்கான இதனை வழங்கி வைக்குமாறு அழைத்திருக்கின்றேன். அவர்கள் தங்களுடைய சேவை மேலும் வளர்ந்து தாங்களும் உயரிய பதவிகளுக்கு சென்று இந்த விவசாய நிலையத்திலே விடுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கேடயமானது உங்களுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எங்களுடைய மாவட்டத்திலே குறுகிய காலம் பணியாற்றி இருந்தாலும் அந்த குறுகிய காலத்திலே தங்கள் தனாதியன்ற மேக்சிமம் தன்னுடைய சேவைகளை எங்களுடைய பிரதேசத்துக்கு வழங்கிய தன்னுடைய ட்ரைனிங் ஆற்றல் மூலம் பல்வேறுபட்ட ட்ரைனிங்களை எங்களுடைய ஃபார்மஸுக்கு வைத்து தங்களுடைய தொழில்நுட்ப சேவையை சிறப்பாக வழங்கிய சால்டன் அவர்களுக்கான கேடயத்தினை வழங்கி வைக்குமாறு விரோதி மிஸ் அவர்களை அழைத்திருக்கின்றேன். தங்களுடைய சேவையானது எங்களுடைய விவசாய திணைக்களத்தில் தொடராவிட்டாலும் தாங்கள் தெரிவு செய்த துறையிலே தாங்கள் மென்மேலும் பல உயரங்களை